மகா சிவராத்திரி. மக்கள் இது சிவபெருமானின் திருமண நாளாக கொண்டாடப்படுகிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது முழுமையாக அப்படி இல்லை. இந்த இரவு வெறும் விழாவுக்கானது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் உலகமே அழிவின் விளிம்பில் இருந்ததை சாட்சி கூறும் இரவும் இதுதான். ஒரே இரவில் 3 முக்கிய சம்பவங்கள் நடந்தன. அவை பிரபஞ்சத்தின் நிலையை மாற்றிவிட்டன. ஒரு புறம் திருமண மங்கள ஓசைகள், மறுபுறம் மரணத்தை போன்ற கொடிய விஷயம், மூன்றாவது புறம் பிரம்மா விஷ்ணுவின் அகங்காரத்தை உடைத்த தீ. ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே வாதம் தொடங்கியது. இருவரும் தாமே பெரியவர்கள் என்று விவாதித்தனர். நான் பெரியவன், இல்லை நான் தான் பெரியவன். அவர்களின் இந்த அகங்காரம் உலக சமநிலையை பாதிக்க தொடங்கியது. அப்போது திடீரென அவர்களுக்கிடையே ஒரு முடிவில்லாத நெருப்பு தூண் தோன்றியது. அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த நெருப்பு தூணிலிருந்து ஒரு குரல் எழுந்தது. என் இறுதியை கண்டுபிடிப்பவனே உயர்ந்தவன். பிரம்மா மேலே சென்றார், விஷ்ணு கீழே சென்றார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தன. விஷ்ணுவால் முடிவை காண முடியவில்லை. அவர் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிரம்மா திரும்பி வந்து முடிவை கண்டதாக பொய் கூறினார். அந்த நொடியில் அந்த நெருப்பிலிருந்து கால பைரவர் வெளிப்பட்டு தண்டனையாக பிரம்மாவின் பொய் சொன்ன தலையை வெட்டினார். அவரது அகங்காரம் உடைந்தது. ஏனெனில் அந்த நெருப்பே சிவன் வடிவமாக இருந்தது. அவர் மிகுந்த உஷ்ணமாக இருந்ததால் தேவர்கள் அவரை அமைதிப்படுத்த நீரும் பாலும் அபிஷேகம் செய்தனர். அதுவே சிவலிங்கத்திற்கு ருத்ராபிஷேகம் தொடங்கிய முதல் நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆனால் கதை இங்கே முடிவடையவில்லை. ஒரு நாள் தேவர்கள் பலவீனம் அடைந்து தங்கள் சக்தியை மீட்க கடல் மாதனம் செய்தனர். அமிர்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் முதலில் வெளிவந்தது கொடிய விஷம். உலகமே ஆபத்தில் சிக்கியது. அப்போது கருணைமிகு சிவபெருமான் உலகை காப்பாற்ற அந்த விஷத்தை அருந்தினார். அதை தனது கழுத்தில் தடுத்து வைத்தார். விஷத்தின் தாக்கத்தால் சிவபெருமானின் உடல் சூடடைந்தது. அதை தணிக்க தேவர்கள் முழு இரவும் கங்காஜலம், பால் முதலியவற்றால் அபிஷேகம் செய்தனர். அவருக்கு நித்திரை வராமல் இருக்க தேவர்கள் முழு இரவும் பாடல்கள் பாடி ஜாகரணம் செய்தனர். அதனால்தான் மகா சிவராத்திரி அன்று நாம் முழு இரவும் விழித்திருந்து வழிபடுகிறோம். ஆனால் அந்த இரவு பயங்கரமானது மட்டுமல்ல, அதே இரவில் காதலின் வெற்றியும் நிகழ்ந்தது. அந்த மகா சிவராத்திரி இரவில் அவர் மீண்டும் மணமகனாகி சிவசக்தி இணைந்தனர்.